மேஷ ராசி நேயர்களே, ஏழில் உள்ள சுக்கிரனை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக உள்ளன. எனவே எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். பெற்றோர் வழியில் பெருமைகள் ஏற்படும். அவ்வப்போது சிறிது மனக்கவலை தொல்லை ஏற்பட்டாலும் நல்ல மகிழ்ச்சியும் சுகமும் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகிச் செல்லும். பண வருவாய் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுக்கிரன் ஏழில் இருப்பதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும். பக்குவமாக நடந்து கொள்வது சிறப்பு. கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் போன்றவற்றில் அனுகூலம் கிடைக்க தெய்வ வழிபாடு செய்வது நலம். உங்களுக்கு இந்த வாரம் 2, 3, 4, 5 ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டகரமானவை. முக்கிய வேலைகளை இந்த நாட்களில் செய்வது சிறப்பு. விநாயகர் வழிபாடு சிறந்த பலனை தரும். பொதுவாக இந்த வாரம் மிகவும் அதிர்ஷ்டகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமையும். ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் பணவரவு, கணவன் மனைவி இடையே அன்பு, ஜாதகர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி, பயண வழியில் நன்மை, இளைய சகோதரர்களால் நன்மை போன்றவை உண்டாகும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் போன்ற நாட்களில் அவ்வப்போது தடையும் மனக்கவலையும் ஏற்படும். குடும்பத்தினரால் மகிழ்ச்சியும் உண்டாகும். வார இறுதியில் எல்லா வகையில் சந்தோஷமும் சுகமும் உண்டாகும். எதிர்ப்புகள் விலகிச் செல்லும். பண வருவாய், புதிய நட்பு ஆகியவை கைகூடும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் தோன்றும். சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரிடும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு சிறப்பான பாராட்டுதல்கள் உண்டாகும். நற்பலன்கள் உண்டாக மாரியம்மனை வழிபடலாம். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு பெரிய இடர்பாடுகள் இல்லாமல் ஓரளவு சிறப்பான வாரமாக அமையும். மிதுன ராசி நேயர்களே, ராசி அதிபதி புதன் 4ஆம் வீடாகிய கன்னியில் உச்சமடைவதால் பணவரவு உண்டாகும். மேலும் சுக்கிரனும் அனுகூலமாக இருப்பதால் இந்த வாரம் எடுத்த முயற்சிகளில் வெற்றி, பயணங்களால் நன்மை, பாராட்டுக்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த வேற்றுமை விலகி மகிழ்ச்சி உண்டாகும். தடைகளை எளிதாக எதிர்கொள்வீர்கள். புதிய முயற்சிகள் கைகூடி வெற்றியை தொடங்குவீர்கள். அவ்வப்போது உடல் நலக்குறைவு, கவலைகள், உடல் சோர்வு ஆகியவை உண்டாகும். உடல் நலம் மீது அக்கறை கொள்வது நல்லது. வார இறுதியில் மகிழ்ச்சி, மேல் கூறியவாறு பணவரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் 29, 30, 1ஆம் தேதி மாலை வரை. சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த வாரம் புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களால் சிறப்பாக அமையும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு சிறந்த பலனை தரும். கடகராசி நேயர்களே, 3ஆம் இடத்தில் சூரியனும் 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் குருவும் அமைந்திருப்பது சிறப்பான அமைப்பு. இந்த வாரம் 30, 1, 2, 3 ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டமான நாட்கள். உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பிடித்தமான உணவுகள் கிடைக்கும். அவ்வப்போது சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். காரியத்தடை, வீட்டுச் செலவுகள் அதிகமாகும். நண்பர்கள் மூலம் பிரச்சினையின் போது உதவி கிடைக்கும். புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் பணவரவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு உண்டாகும். எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்களால் நன்மை உண்டாகும். பயணங்களில் நன்மை கிடைக்கும். பெற்றோர் வழியில் பெருமைகள் ஏற்படும். வேலை செய்யும் இடங்களில் பக்குவமாக பேசி பாராட்டுகளை பெற வேண்டும். இந்த வாரம் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். சிம்மராசி நேயர்களே, புதிய முயற்சிகளை இத்தகைய நாட்களில் மேற்கொள்ளலாம். பெண்கள், தொழிலதிபர்கள், மாணவர்கள் ஆகியோருக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். தொழிலாளர்களுக்கு உயர் அதிகாரிகளால் பாராட்டு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். புத்தாடைகள், மகிழ்ச்சி பயணம் என இந்த வாரம் அமையும். புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் பணவரவு உண்டாகும். அவ்வப்போது பிரச்சனைகள், காரிய தடைகள் தோன்றி மறையும். நரசிம்மர் வழிபாடு பணவரவு, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க உதவும். வீட்டில் மகிழ்ச்சி, விளைநிலத்தில் மகசூல் அதிகரிப்பு, கௌரவம் ஆகியவை உண்டாகும். புதன் மற்றும் சுக்கிர கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உள்ளன. இதனால் நண்பர்கள் உதவியும் அதனால் வெற்றியும் லாபமும் கிட்டும். இந்த வாரம் 29, 30, 4, 5 ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டகரமான தேதிகள். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரமாகவே அமையும். கன்னிராசி நேயர்களே, வீட்டில் மகிழ்ச்சி, நல்ல லாபமும் வெற்றியும் உண்டாகும்.
நண்பர்கள் சந்திப்பு, உதவி கிடைக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். வருங்கால நலனுக்காக புதிய திட்டங்கள், எண்ணங்கள் தோன்றும். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்பு உண்டாகும். திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் சிறு சிறு விரயங்கள் உண்டாகும். அலைச்சல் ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள், விவசாயிகளுக்கு லாபமாகியவை ஏற்படும். தடைகள் முற்றிலும் விலகும். குடும்பத்தில் விசேஷமான நிகழ்ச்சிகள் உண்டாகும். மண், மனை, பூமி போன்றவற்றால் லாபம் உண்டாகும். நண்பர்களும் உறவினரும் தேடி வந்து உதவுவார்கள். ஆரோக்கியம், தைரியம் கூடும். புதன், குரு, சுக்கிரன் ஆகியவை உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ள கிரகங்கள். 30, 2, 3 ஆகியவை அதிர்ஷ்டகரமான தேதிகள். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான வாரமாக அமையும். துலாம் ராசி நேயர்களே, சுக்கிரன் ராசியிலே அமர்ந்திருப்பது எடுத்த காரியங்களில் வெற்றி, செல்வம், வாகன யோகம், வீடு, ஆடை, ஆபரண பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். தொழில் வளர்ச்சி கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உங்கள் நிர்வாக திறமை பளிச்சிடும். மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் கூடும். வருமானம் வரவேண்டிய செயல்களை செய்வீர்கள். திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் நல்ல லாபமும் வெற்றியும் கிடைக்கும். புதிய நண்பர்கள் சந்திப்பு, உதவி, நல்ல செய்திகள் போன்றவை வந்து சேரும். புதன், வியாழன் ஆகிய நாட்களில் சிறு சிறு விரயங்கள், பிரச்சனைகள் உண்டாகும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் 30, 1, 4, 5. இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, 7ஆம் இடத்தில் உள்ள குரு 5ஆம் பார்வையாக புதனை பார்ப்பதால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். 30, 1, 2 ஆகியவை அதிர்ஷ்டமான நாட்கள். முக்கிய முயற்சிகளை இத்தகைய நாட்களில் மேற்கொள்ளலாம். வாரத் தொடக்கத்தில் சிறிது அலைச்சல், உடல் உழைப்பு அதிகமாகும். திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்களில் தொழில் முன்னேற்றம், புதிய வருமானங்கள் ஆகியவை வந்து சேரும். இதனால் உங்கள் நிர்வாகத் திறன் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். தன்னம்பிக்கை, தைரியமும் கூடும். நல்ல லாபம், வெற்றி உண்டாகும். நண்பர்கள் சந்திப்பு, உதவி ஆகியவை கிடைக்கும். வார இறுதியில் சிறு சிறு விரயங்கள், தொலைத்தொடர்புகளால் பிரச்சனைகள் உண்டாகும். விட்டு கொடுத்து செல்வது சிறந்தது. பெண்களுக்கு இந்த வாரம் லாபகரமாக அமையும். மாணவர்களிடையே ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும். கந்த சஷ்டி கவசம் கேட்பது பிரச்சனைகளில் இருந்து விடுபட உதவும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவு சிறப்பாக அமையும். தனுசு ராசி நேயர்களே, மாணவர்களுக்கு எண்ணிய காரியம் நிறைவேறும். பணியிடங்களில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவது என சிறப்பாக இந்த வாரம் அமையும். வாரத் தொடக்கத்தில் தந்தையால் கவலைகள் உண்டாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வழிபாட்டின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். புதன், வியாழன் ஆகிய நாட்களில் தொழில் வளர்ச்சி, அதிகாரிகளின் பாராட்டு, புதிய வருமானம் போன்றவை ஏற்படும். இதனால் லாபம், வெற்றி உண்டாகும். புதிய நண்பர்கள் சந்திப்பு, உதவிகள் கிடைக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அமையும். வருங்கால நலனுக்காக புதிய திட்டம் தோன்றும். மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக விளங்குவர். முருகன் வழிபாடு சிறந்தது. 2, 3, 4 ஆகியவை அதிர்ஷ்டமான தேதிகள். சூரியன், புதன், சுக்கிரன் ஆகியவை சாதகமான கிரகங்கள். சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்த பலனை தரும். இந்த வாரம் பொதுவாக சிறப்பான அதிர்ஷ்டமான வாரமாக அமையும். மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் மனைவி, மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். வாகன யோகம், புகழ், கௌரவம் அதிகரிக்கும். பண வரவு உண்டாகும். பயணங்களினால் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் உற்சாகம் தரும் சம்பவங்கள் நடைபெறும். இந்த வாரம் 30, 1 ஆகிய தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டமம், எச்சரிக்கையாக இருக்கவும். காரிய தடைகள், எதிர்பாராத சங்கடங்கள், நஷ்டங்கள் போன்றவை உண்டாகும். முக்கியமான காரியங்களை தவிர்த்து விடலாம். தெய்வ வழிபாடு மேன்மையை தரும். வார இறுதியில் தொழில் வளர்ச்சி கூடும். புதிய ஒப்பந்தங்கள் சேரும். உங்கள் திறமையை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். தன்னம்பிக்கை, தைரியம் கூடும். 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் அதன் அதிபதி புதனும் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் அமைந்திருப்பது சிறப்பான அமைப்பு. நண்பர்களின் சந்திப்பு, உதவிகள் ஆகியவை கிடைக்கும். உழவர்களுக்கு தொழில் சிறக்கும். பெண்களுக்கு தடைகள் நீங்கும். வெற்றி கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு சிறப்பு தரும். இந்த வாரம் 4, 5 தேதிகள் அதிர்ஷ்டமானவை. கும்பராசி நேயர்களே, வார துவக்கத்தில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும்.
எதிர்ப்புகள் விலகிச் செல்லும். பண வருவாய் ஏற்படும். புதிய நட்புகள் உண்டாகும். தொழிலில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள், சுபகாரிய விருந்துகளில் கலந்து கொள்ள நேரிடும். மனைவி மற்றும் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். வாகன யோகம், பணவரவு, பயணங்களில் வெற்றி ஆகியவை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும். அக்டோபர் 1 மாலை முதல் அடுத்த 2 தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். கவனமாக செயல்படவும். வார இறுதியில் நீண்டகால சிக்கல்களுக்கு தீர்வுகள் உண்டாகும். இளைஞர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். உடலில் இருந்த வியாதிகள் நீங்கும். 8ஆம் இடத்தில் உள்ள சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உள்ளார். மலைக்கோயில் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் 30, 1, 4. இந்த வாரம் சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமையும். மீனராசி நேயர்களே, இந்த வாரம் 29, 30, 1 ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்கள். பணியிடங்களில் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கி உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். விவசாயிகள் லாபம் பெறுவர். உடலில் ஏற்பட்ட வலி நோய்கள் நீங்கும். நீதிமன்றம், வழக்கு போன்றவற்றில் முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். மாணவர்களின் கல்வி மேம்படும். இந்த வாரம் சிறப்பாக அவர்களுக்கு அமையும். புதிய வாகனம், புகழ் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறும். சந்திராஷ்டம நாட்களில் எச்சரிக்கையாக இருக்கவும். அப்போது காரியத்தடை, மனசஞ்சலம், நஷ்டமாகியவை உண்டாகும். லட்சுமி நரசிம்ம சகஸ்ரநாமம் கேட்பது சிறப்பு. இந்த வாரம் 4, 5 ஆகிய தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். மொத்தத்தில இந்த வாரம் சந்திராஷ்டமத்தை தவிர்த்து சிறப்பாகவும் அமையும்.